இதில் வந்து குச்சிகளை மரக்குச்சிகளை வச்சு கலர் அடித்து பெயிண்ட் அடித்து வச்சிருக்கு. அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை செய்திருக்கா. இவன் ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் தான். Bonjour. Italienne. Ah, vous êtes italienne artiste. Ouais, tout à fait. Et vous habitez en Italie ou... J'habite maintenant en Italie, mais j'ai vécu 15 ans à Paris en fait. Comment vous avez eu une idée de faire ça? En fait, c'est une idée qui pioche dans le très personnel parce que mon père il est fermier et donc il cultive des arbres et j'ai trouvé cette idée de faire une espèce de mosaïque avec les tiges. Ce sont des kakis, des pêchers et des kiwis. Et donc, pour moi, c'est un espèce d'héritage familial aussi précieux que les bijoux qu'on peut hériter dans la famille. Parce qu'en fait, il y aura toujours la trace de ses mains, de son travail, de ce qu'il a fait, et mes mains aussi, et qui passeront dans la génération, enfin d'une génération à une autre génération. Et puis, je tenais à représenter quand même les arbres parce que déjà, je suis très sensible au thème de l'écologie et aussi, parce que les arbres sont mes racines. Étant donné que je viens de la terre, je viens de la campagne. Mes origines sont vraiment de là-bas. Je viens des collines de Piémont en fait. Donc, il y a beaucoup de bois, beaucoup d'arbres. Voilà. சூப்பர். இவன் வந்து இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. இவருடைய அப்பா வந்து ஒரு விவசாயி. அந்த விவசாயி என்றதால அவருக்கு இயல்பாகவே அந்த இயற்கையோடையே அவவும் அந்த மண் வாசனையோடையே அவவும் பிறந்ததால தனக்கு இயற்கை பொருட்களை வச்சு செய்யணும் என்ற ஆசையும் அந்த மரங்களோடையே அவவும் அந்த விவசாயம் அவர் செய்யும் பொழுது மரங்களை உற்பத்தி செய்ய வளர்க்கிற பொழுது அவவும் அதோட சேர்ந்து வளர்ந்த ஒரு பெண்மணியாகவும் அப்ரிக்கோ பழம் கிவி காக்கி இந்த பல மரங்களை வச்சு அந்த குச்சிகளை வச்சு தான் இதில் வர்ணம் தீட்டி இதை பயன்படுத்தியிருக்கிறாகவும் தான் அந்த மண் வாசனையோட அந்த மண்ணுக்குள்ளேயே வாழ்ந்ததால் தானும் அந்த இயற்கையை கொண்டு செய்யணுமென்ற ஒரு உத்தியை பயன்படுத்தியிருக்கிறாகவும் சொல்லியிருக்கிறார். மெர்சி போக்கு. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் மண்ணில் கிராண்ட் பாலே என்ற மிகப்பெரிய ஒரு மாளிகை இருக்குது. அங்கு நிறைய ஓவிய கண்காட்சிகள் நடைபெறுறது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஓவிய கண்காட்சி தான் இது. இந்த ஓவிய கண்காட்சியில் பல நாடுகள்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஓவிய கண்காட்சி என்று கூட சொல்கிற அளவுக்கு ஜப்பான், சைனா, இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லேருந்து தங்களுடைய ஓவியங்களை காட்சிப்படுத்தி இருந்துச்சுன்னா அந்த ஓவிய கண்காட்சியில் தான் இந்த இத்தாலிய நாட்டு பெண்மணியையும் நான் சந்திச்சிருந்தேன். இப்படியான பல வகையான ஓவியங்களை அங்கே பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு இந்தியன் ஆலயம் சந்தித்தேன். இங்கு தான் வாசுகன் என்ற ஒரு ஓவியரும் தன்னுடைய தமிழ் சார்ந்த ஒரு ஓவியத்தை காட்சிப்படுத்தி இருந்தார். ஒவ்வொரு ஓவியங்களும் ஒவ்வொரு அழகாக இருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வியலில் இருந்து அந்த ஓவியங்களை வரையக்கூடியதாக இருந்தது. தங்களுடைய பிறப்பு, தாங்கள் வாழ்ந்த சூழல், தங்களுடைய பெற்றோர்களின் தொழில், தாங்கள் செய்த தொழில் என்று அந்த ஓவியங்களுக்கான ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனையும் எடுத்து வந்தார்கள். பல பேர் தாங்கள் செய்யும் தொழிலை விட்டு ஓவியம் வரைவதே தங்களுடைய முழு நேர பேஷனாக, ஒரு விருப்பத்தக்க ஒரு தொழிலாக, இதனால் பணம் ஈட்டாவிட்டாலும் தங்களுக்கு வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தர்ற ஒரு விடயமாக இருக்கிறதால பல மணி நேரங்களை இந்த ஓவியங்கள் வரைகிறதுக்காக செலவழிக்கிறதாக எனக்கு கூறியிருந்தார்கள். காண 1000 கண் வேணும் என்று சொல்கிற அளவுக்கு இந்த ஓவிய கண்காட்சி சாலை அவ்வளவு மிக பெரிதாக விரிந்திருந்தது. ஒவ்வொரு ஓவியங்களையும் பல மணி நேரம் நின்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் நின்றோம். ஆனாலும் எங்களுக்கு எப்பொழுதும் அவசரம் தானே. போன இடத்துல முழுவதும் எல்லாத்தையும் உடனடியாக பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையில் வேகமாக பார்த்து முடித்த ஓவிய கண்காட்சி தான் இது. அதைத்தான் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னொரு ஓவிய கண்காட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.